ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குலாப் ஜாமுன் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு நமக்கு பால் பவுடர் இருந்தால் போதும். ஒரு பவுல் எடுத்துட்டு 1.5 கப் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டா பிணைஞ்சு பிரட்டிக்கோங்க. இல்ல ரொம்ப ஹார்டா இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்க கொஞ்சமா பால் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுல இருந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 15 உருண்டை கிட்ட வரும் இந்த 1.5 கப் பால் பவுடருக்கு. இப்ப கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப இந்த உருண்டையை 1-2 நம்ம போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். எல்லா பக்கம் ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆன அப்புறமா எடுத்து வேற ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க. சப்போஸ் எண்ணெய் அதிகமா இல்லாம கம்மியா தான் வைக்க போறீங்க அப்படின்னா ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்ல அப்படின்னா வெளியே வெந்த மாதிரி இருக்கும், உள்ள உங்களுக்கு வேகாது. சர்க்கரை பாவுக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. வேற ஒரு பேன் வச்சுட்டு இப்போ இதுல 1.5 கப் சர்க்கரையும் 1 கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி இது கொஞ்ச நேரம் கரையட்டும். இப்ப இது நீங்க எந்த அளவுக்கு பாயில் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிறு கம்மி பதம் வந்தா போதும். நமக்கு அதை தாண்டி வர வேண்டாம். அது கட்டியாகாம இருக்கிறதுக்காக சர்க்கரை பாவுல ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம லெமன் ஆட் பண்ண போறோம். ஸ்வீடாவே இருக்கும், திக்காகாது. இப்ப இதுல 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சிருங்க. இப்ப இந்த பாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம அந்த பக்கம் பால் பவுடர்ல நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த சக்கரை பாவை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச குலாப் ஜாமுனை இதில் ஆட் பண்ணி ரோல் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். டேஸ்டாக குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.